அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம பார்க்க போறது மாடித்தோட்டம், டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆடிப்பட்டம் தேடி விதை 18 days 18 plants, 18 நாட்கள் 18 விதமான செடிகளை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் மிகுந்த நன்றிகள்ங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் இந்த செடிகள் என்னுடைய வீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சிலர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, திருநீற்று பச்சிலை தான் சப்ஜா சீட்ஸ், அதிலிருந்து கிடைக்கக்கூடியதுதான் சப்ஜா சீட்ஸ் அப்படிங்கிற தகவல் வந்து எனக்கு தெரியாதுங்க. உங்களோட சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சிலர் பதிவிட்டிருக்கீங்க. உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி. வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? 18 days 18 plants சேலஞ்சில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடிகள் வளர்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் 8 நாட்கள் நம்ம சில விதைகள்லாம் விதைத்தோம் அல்லவா? அந்த விதைத்ததுடைய அப்டேட், அது எப்படி வளர்ந்திருக்கு, எந்தெந்த செடிகள் வளர்ந்திருக்கு, எது எதெல்லாம் வளரல, ஏன் வளரல அப்படிங்கிற ஒரு சில காரணங்களை நம்ம பார்க்கலாமா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதனுடைய அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம். சரியா, இப்ப இந்த வீடியோ நான் எப்ப எடுக்கிறேன் அப்படின்னா, ஆடி 1ஆம் தேதி நம்ம விதை விதைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோ 7வது நாள் நான் எடுக்கிறேங்க. 7 நாட்கள் தான் ஆயிருக்கு. அப்ப இதுல வெந்தயம் மட்டும்தான் 7 நாள் ஆனது. வெந்தயம், அதற்கு அடுத்தது மல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நாள். இதே மாதிரி நீங்க நாட்கள் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சரியா இருக்கும். முதலாவது நாள் நம்ம என்ன விதை விதைத்தோம் அப்படின்னா, வெந்தயம் தாங்க போட்டோம். ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் மண்ணை ஃபில் பண்ணிட்டு நம்ம விதைகள் போட்டோம். அதே மாதிரி நான் ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விதைகளை போடுற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் எடுக்க முடியலைங்க. ஏன்னா நான் ஒரு கையில் விதை விதைச்சிட்டு இன்னொரு கையில் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக போகுது. அப்போ ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தானே இருக்கு. அதற்கு அதிகமாக போகிற நேரம் தான் நான் என்ன பண்ணேன்னா, விதைத்ததுக்கு அப்புறமா தான் நான் அந்த ஷார்ட்ஸை வந்து காமிக்கிறேன். ஆனால் நான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா விதைகளுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும் பொழுது நான் விதைத்த விதை தான். நான் வேற எதுவுமே பண்ணல. எப்படி நான் உங்களுக்கு சொன்னனோ அதே மாதிரி தான் இதில் நான் விதையும் போட்டிருக்கேன். ஏன் நான் சொல்றேன்னா, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மல்லி விதைகளை நீங்க தூவுற மாதிரி காமிக்கலையே, மல்லி விதையை விதைத்து முடிச்சதுக்கு அப்புறம் காமிச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான பதில் தாங்க இது. முதலாவது நாள் நம்ம என்ன விதை விதைத்தோம் அப்படின்னா, வெந்தயம் தான் விதைத்தோம். வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா முளைத்து நம்ம விதைத்து 7 நாட்களுக்கு அப்புறம் நீங்க பார்க்குறீங்க. அதற்கு அடுத்தது நம்ம வெந்தயத்துக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தான் இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க. நம்மள்ட்ட ஒரு தொட்டாங்குச்சி இருந்தாலே அதுலயே நம்ம ஈஸியா வெந்தயத்தை வளர்த்தரலாம். வெந்தயத்துக்கு வந்து 25 நாட்கள்ல நம்ம அறுவடை பண்ணிடலாங்க. அதற்கு அடுத்தது மல்லி பாருங்க, இப்ப போட்ட 6 நாட்கள் தான் ஆயிருக்கு. 6 நாட்கள்ல இப்பதான் அப்படியே அங்கொன்னு இங்கொன்னுமா முளைத்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஷார்ட்ஸ்ல வந்து சில செடிகளுக்கு நான் தண்ணி தெளிக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். சில செடிகளுக்கு தண்ணி தெளிக்காம இருந்திருப்பேன். ஆனா நீங்க எந்த விதைகள் விதைத்தாலும் நீங்க தண்ணி தெளிச்சிடணுங்க. அப்பதான் அந்த விதை ஊறும். விதை ஊறுனா மட்டும்தான் அதுல இருக்கிற முளைப்பு திறன் வந்து வர ஆரம்பிக்கும். நான் எடுத்திருக்கிற மண்ணுல இருந்து, நான் இருக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மழை வந்து விடாம வந்துட்டே இருக்கு. அப்படிங்கும் பொழுது நான் ஊத்துற தண்ணியோட அளவு கம்மியா இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல மழை இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு அதற்கு தகுந்த மாதிரி விதைகள் நனையிற அளவுக்கு நம்ம கண்டிப்பா விதைத்ததற்கு அப்புறம் தண்ணி ஊத்தணும். அதே மாதிரி இந்த விதைகள் எல்லாத்தையுமே ரொம்ப வெயில்ல வைக்காம ஒரு காலை வெயில் மட்டும் படுற ஒரு இடத்துல வச்சிருங்க. வச்சுட்டு காலை மாலை 2 நேரமே தண்ணிய ஸ்ப்ரே பண்ணுங்க. தண்ணிய ஊத்தாதீங்க. தண்ணிய ஸ்ப்ரே பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. நம்ம 3வது நாளா போட்டதுதான் இந்த பாசிப்பயிறு. பாசிப்பயிறு பார்த்தீங்க அப்படின்னா, போட்ட அடுத்த நாளே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம அதையும் எதுவுமே பண்ணவே கிடையாது. ஊற வைக்கல, எதுவுமே பண்ணல. பாருங்க, இப்ப வந்து நல்லா வளர்ந்திருக்கு. இத வந்து நான் வந்து ரீபாட் பண்ண போறேன். ரீபாட் பண்ணி வேற தொட்டியில வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது எப்படி வளருது அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்மளோட சேனல்ல குடுத்துக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் நம்ம போட்டது தான் வந்து என்னது, விதை விதைக்கல. நம்ம கட்டிங்ஸ் மூலமா எடுத்து வச்சோம். மணி பிளான்ட். மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீடுகள்லயுமே கிடைக்கக்கூடிய ஒண்ணு தான். அதற்கு அடுத்தது கீரை விதை. நான் வந்து சிகப்பு தண்டங்கீரையும் லயன் கீரையும் விதைச்சேங்க. அதோட தண்டு பகுதிகளை மட்டும் வச்சேன். இதே மாதிரி எந்த கீரையோட தண்டுகள் கிடைச்சாலும் அதை நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னா சூப்பரா வளரும். அடுத்தது நம்ம 6வது நாளாக விதைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திருநீற்று பச்சிலை சப்ஜா சீட்ஸ் போட்டோம். இப்ப சப்ஜா சீட்ஸ் போட்டு 2 நாள் தாங்க ஆகுது. அதனால இன்னும் அது முளைக்கவே ஆரம்பிக்கல. அதற்கு அடுத்ததாக 7வது நாள் நம்ம என்ன விதை விதைச்சோம்? சுண்டல், வெள்ளை சுண்டல் போட்டோம். வெள்ளை சுண்டல் தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது. எந்த கொண்டக்கடலையா இருந்தாலும் நீங்க எடுத்து போடுங்க. என்கிட்ட வெள்ளை கலர் இருந்துச்சு, நான் அது போட்டேன். இன்னுமே இந்த சுண்டல் செடி நான் என்னோட மாடி தோட்டத்துல வச்சதே கிடையாதுங்க. இதுதான் முதல் முறையா நானும் சுண்டல் நடுறேன். அதனால நான் ஒரு 3 சுண்டல் மட்டும் எடுத்துட்டு நட்டு வச்சேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுண்டலுடைய விதை வந்து இப்பதான் முளைச்சு அப்படியே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. 3ல 1 வர ஆரம்பிச்சிருச்சு. 8வது நாளாக நம்ம விதைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட்டுடைய மேல் பகுதிய கட் பண்ணி நம்ம விதைத்தோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மேல் பகுதிய கட் பண்ணி வச்சோம்னா, கீழ நமக்கு பீட்ரூட் வருமா? கிடையாது. பீட்ரூட்ட நம்ம விதைகள் மூலமா தான் வளர்க்க முடியும். ஆனா, இது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பீட்ரூட்டோட கீரைகள் வளருங்க. பீட்ரூட்டோட மேல் பகுதிய நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, கீரைகள் அது மேல வளரும். அந்த கீரைகள கட் பண்ணி நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதற்கு அடுத்தது மணி பிளான்ட். மணி பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டில்ல வச்சிருக்கோம். பாட்டில்ல வச்சிருக்கிறனால, தண்ணிய மட்டும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்க தண்ணிய மட்டும் மாத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. மண்ணுல வைக்கலாமா அப்படின்னா, தாராளமா மண்ல வைக்கலாம். மண்ல நீங்க ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேன் இருந்தாலே உங்கள்ட்ட போதுமானது. அதுல நீங்க வச்சீங்கனாலே அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்குங்க. என்ட்டயும் மண்ணுல வச்சிருக்கேன் நானு. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷமா அது மண்லயே தான் இருக்கு. அந்த 1 லிட்டர் பாட்டில்ல தான் நான் மண்ணு 3/4 இது ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அதிகமா நம்ம தண்ணீர் ஊற்றணும், ரொம்ப கேர் எடுக்கணும் அப்படிங்கிற எந்தவித பராமரிப்புமே இல்லாம வளரக்கூடியது தான் மணி பிளான்ட். ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, திருநீற்று பச்சிலைய பத்தியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுல இருந்து தான் சப்ஜா சீட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி புதிய புதிய தகவல்கள தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா கண்டிப்பா நீங்க அரண் தமிழ் யூடியூப் சேனல பாருங்க. இன்னும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை நீங்க எப்ப பார்த்தாலும் பரவாயில்லங்க. பார்த்த உடனே இதே மாதிரி விதைகள உங்க வீட்ல இருக்கிற செடிகள வச்சு நீங்க உங்க வீட்ல இருக்கிற விதைகள வச்சு நீங்க முளைக்க வைங்க. கண்டிப்பா மண் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த மண்ண பயன்படுத்தி முதலாக நீங்க விதைகள் விதைக்கிறீங்க, மாடித் தோட்டம் தொடங்கணும், ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறவங்க, ஒரு சின்ன பாட்ல உங்க வீட்ல இருக்கிற உடைந்த வாளி, அந்த மாதிரி பக்கெட்டு, சின்ன டப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள பயன்படுத்துங்க. பயன்படுத்தி எடுத்த உடனே பெரிய பெரிய காய்கறி செடிகள்லாம் வைக்காதீங்க. காய்கறி செடிகள்ல வந்து நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும். அப்ப ஒரு தடவ நம்ம வச்சு அது ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா, அதற்கப்புறம் நமக்கு இந்த மாடித் தோட்டம் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இல்லாம போயிரும். அதனால தான் முதலையா ஆரம்பிக்கிறவங்கள எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கீரைகள் ஆரம்பிங்க. ஏன்னா கீரைகள் கண்டிப்பா நல்லா முளைக்கும். கீரை விதைகள் நமக்கு பக்கத்துல நர்சரிகள்ல, அக்ரி ஃபார்ம்ல எல்லாம் கிடைக்கும். வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா, நம்ம சமையலுக்கு வாங்குற கீரைகள்லயே நிறைய கீரைகளோட தண்டு பகுதிகள நட்டு வச்சோம் அப்படின்னாலே, அதிலிருந்து மறுபடியும் நமக்கு கீரைகள் நிறைய கிடைக்கும். இந்த தண்டங்கீரை எல்லாம் பார்த்தீங்க, இந்த நம்ம இப்ப நட்டு வச்ச பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் தண்டுல இருந்து வளரக்கூடியது தான். அதே மாதிரி பச்சை பொன்னாங்கண்ணியும் அதே மாரி தாங்க வளரும். மிளகு தக்காளி கீரை. நிறைய பேருக்கு தெரியாது. மிளகு தக்காளி கீரை வளர்க்கணும்னா நமக்கு விதைகள் தான் அவசியம்னு நெனைக்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி. மிளகு தக்காளி கீரையுடைய ஒரே ஒரு தண்டு கிடைச்சுச்சு அப்படின்னா, அதிலிருந்து நீங்க நிறைய கீரைகள அறுவடை செய்யலாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கிற வகையில இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்கள கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.